ஹலோ கைஸ், நீங்க பார்க்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்க சென்பாய். இந்த வீடியோவில் நருட்டோ ஷிப்புடன் சீசன் 5 எபிசோட் 89 நம்ம பார்க்க போறோம். இந்த எபிசோட்ல இருந்து 3 டைல்ஸ் அப்பியரன்ஸ் அப்படிங்கிற ஆர்க்க தான் நம்ம பார்க்க போறோம். எபிசோட் 89ல இருந்து 112 வரைக்கும். ஓப்பனிங்லேயே நருட்டோ காகுசுவை டிஃபீட் பண்ணிப்பான் இல்லையா, அதுல இருந்தா காட்டுவாங்க. ஈனோ நருட்டோவை பார்த்துட்டு அவன் அசைப்பே இல்லாம கிடக்குறான் அப்படின்பா. ஜோஜி நருட்டோன்ட்டு ஓடுவான், ஈனோவும் பின்னாடியே போவா. கக்காஷியும் யாமட்டோவும் நேருக்கு நேர் பார்ப்பாங்க. யாமட்டோ சிரிப்பாரு. ஜோஜி நீ ஓகேவான்னு சொல்லி கேட்பான். இதே மாதிரி அவனை நல்லா பிடிச்சிக்க ஜோஜி அப்படின்ட்டு ஈனோ நருட்டோவை ட்ரீட் பண்ணுவா. இப்போதைக்கு என்னால எமர்ஜென்சி ஃபர்ஸ்ட் எய்ட் மட்டும் தான் பண்ண முடியும் அப்படின்ட்டு யாருதான் எதிர்பார்த்தா ஒரிஜினல் 1 க்ளோன்ஸோட கலந்துருப்பான்னு அப்படின்ட்டு சிரிப்பா ஈனோ. ஜோஜி நீ ஷிகமாரு லெவலுக்கு இல்லைனாலும் நல்லா ஸ்மார்ட்டாவே இருக்கடா அப்படின்பா. என்ன அவனோட கம்பேர் பண்ணாத அப்படின்பா நருட்டோ. யாமட்டோ நருட்டோ கிட்ட இந்த ஒரு ஜுட்சுவை 3 தடவை பண்ணுவேன்னு நானே எதிர்பார்க்கல, ஈவன் ட்ரைனிங்லயே 2 தான் லிமிட்டா இருந்துச்சு அப்படின்ட்டு நருட்டோவை அப்ரிஷியேட் பண்ணுவாரு. கக்காஷி நருட்டோவை பார்த்துட்டு மனசுக்குள்ள அவனோட கான்பிடன்ஸ் அப்ரிஷியேட் பண்ணுவாரு. மெயினா அவனோட ஜுட்சு ஃபர்ஸ்டே தோத்துருக்கும், இருந்தாலுமே நருட்டோ அடுத்த கட்டமா என்ன பண்ணணும்னு ரொம்பவுமே குயிக்கா திங்க் பண்ணி செயல்பட்டிருப்பான். சொல்ல போனா நருட்டோ ரொம்பவுமே ஸ்ட்ராங் ஆயிட்டான், உண்மையாலுமே ஸ்ட்ராங் ஆயிட்டான். ஈவன் 4th ஹோகாகேனால கூட மாஸ்டர் பண்ண முடியாத விஷயத்த அச்சீவ் பண்ணியிருக்கான். பார்க்க போனா அடுத்த ஜெனரேஷன் மேல நம்பிக்கையை போட வேண்டிய நேரம் வந்துருச்சு. சொல்ல போனா அவன் என்னையே தாண்டி போயிட்டான் அப்படின்பாரு கக்காஷி. மெயினா நருட்டோ இவ்வளவு விஷயங்களும் பண்ணி ரொம்பவுமே ஸ்ட்ராங் ஆகிறதுக்கான ஒரு முன்னோடியே இருக்கிறதுக்கான காரணம் நீதான், உனக்கு ஃபீல் ஆகுதா சாஸ்கே அப்படின்பாரு. கக்காஷி இப்படி திங்க் பண்ணிட்டு இருக்கும்போது யாமட்டோ கூப்பிட்டு போலாமான்னு சொல்லி கேட்பாரு. போலாம் அப்படின்பாரு கக்காஷி. ஜோஜி நருட்டோவை தூக்கிட்டு நகர முடியுமான்னு சொல்லி கேட்பான். யாமட்டோ எல்லாத்தையுமே கூப்பிட்டு லீஃப் வில்லேஜ் போலாமா அப்படின்பாரு. ஈனோ கக்காஷி சென்சே எங்கன்னு கேட்கவும் முடிஞ்சா இல்லையான்னு பார்க்க போயிருக்காரு அப்படின்பாரு யாமட்டோ. கக்காஷி காகுசு இருக்க இடத்துக்கு போயிருப்பாரு. நம்ப முடியல, சில பொடி பசங்க கிட்ட நான் தோத்துட்டேனா அப்படின்ட்டு செம கடுப்பாவான். கக்காஷி நீ ஃபர்ஸ்ட் ஹோகாகே கூடயே சண்டை போட்டிருக்கீனா, ஏன் என்ன பார்த்தா கூட தான் உனக்கு பொடிய மாதிரி இருக்கும், ஆனா எங்களை பொறுத்த வரைக்கும் என்ன தெய்வம், உன்னோட காலம் முடிஞ்ச கிழவன், அதனாலதான் நீ தரையை அணைச்சு படுத்துட்டு இருக்க அப்படின்ட்டு சிடோரி பண்ணுவாரு. ஒண்ணுக்கு அடுத்து ஒண்ணுன்னு புது ஜெனரேஷன் நம்மளை தாண்டி போவாங்க அப்படின்ட்டு அட்டாக் பண்ணாத வெளிச்சம் வரமாய் மட்டும் காட்டியிருப்பாங்க. ஓப்பனிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா லீஃப்ல காட்டுவாங்க. சுனடே எல்லாத்தையுமே பாராட்டுவாங்க அக்காட்சுகி மெம்பர்ஸை தோக்கடிச்சதுக்கு. இருந்தாலுமே செலிப்ரேட்லாம் பண்ண முடியாது, ஏன்னா இன்னும் நிறைய பேர் இருக்காங்க அப்படின்பாங்க. நருட்டோவை கூப்பிட்டு அந்த காயங்களை பத்தி கேட்கும் போது அது பெருமிதத்துக்கான ஒரு பேட்ச் அப்படின்ட்டு சிரிப்பான். நாங்க வெறும் எமர்ஜென்சி ட்ரீட்மெண்ட் மட்டும் தான் கொடுத்தோம் அப்படின்பா சக்குரா. சுனடே ஃபுல் பாடி செக்அப் பண்ணிடலாம் அப்படின்பாங்க. அதெல்லாம் தேவையில்லை அப்படின்பா நருட்டோ. சக்குரா மண்டையிலேயே கொட்டி இதை செஞ்சாகணும் அப்படின்பா. சுனடே கிட்ட இவனை கூட்டிட்டு வந்து என்னோட பொறுப்பு அப்படின்பா. சுனடே அப்படின்னா சரி, நான் உங்களுக்கு கொஞ்ச நாள் லீவ் தரேன், மனசுக்கும் உடம்புக்குமான ரெஸ்ட் கொடுங்க அப்படின்னு தாட்டி விட்டுருவாங்க. எல்லாருமே போனதுக்கு அப்புறமா சீஜுனே கிட்ட சுனாடே நீ அதை பாத்தியன்னு சொல்லி கேட்பாங்க. நருட்டோவோட காயங்களா அப்படிங்கவும் ஆமான்பாங்க சுனாடே. சீஜுனே இப்படிப்பட்ட காயத்தை நான் இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லை அப்படின்பாங்க. சுனாடே கக்காஷி கொண்டு வந்த அக்காட்சுகியை சேர்ந்தவனோட சடலம் எங்கன்னு சொல்லி கேட்பாங்க. ஆல்ரெடி எக்ஸாமின் பண்றதுக்கு அனுப்பிச்சாச்சு அப்படின்பாங்க சீஜுனே. அங்க யாரு இன்சார்ஜ் இருந்தாலும் சரி, அந்த சடலத்தை செக் பண்றதா அவங்களோட முதல் வேலையா இருக்கணும், சீக்கிரமா முடிக்கணும் அப்படிங்கிற மெசேஜ் அனுப்பு அப்படின்பாங்க சுனாடே. இதுக்கப்புறமா வெளியே ஈனோ ஜோஜி ஷிகமாரு 3 பேரும் நடந்து போறதை காட்டுவாங்க. இது முடிஞ்சதுங்கிற விஷயத்தவே நம்ப முடியல அப்படின்பா ஈனோ. ஆமான்பான் ஜோஜி. ஷிகமாரு ஸ்டாப் ஆயிட்டு சாரி கேட்டு நான் அப்படியே போறேன் அப்படின்பா. உன் வீடு அந்த பக்கம்ல இருக்குன்னு ஈனோ கேட்கவும் எனக்கு வேற ஒரு வேலை இருக்கு அப்படின்ட்டு கிளம்பிடுவான். செம கடுப்பாவ ஈனோ. ஜோஜி கோவப்படாத அப்படின்பா. இதுக்கப்புறமா ஆசுமாவோட கல்லறையை காட்டுவாங்க. குரணா எங்க நிப்பாங்க. இங்க இருக்கிறது ஓகேவா அப்படின்னு சொல்லி கேட்பான் ஷிகமாரு. ஷிகமாருவான்ட்டு பாப்பாங்க. ஷிகமாரு ஆசுமாவோட கல்லறை கிட்ட போய் கோருவான். ஆசுமாவோட லைட்டர் அங்க வைப்பான். குரணாய் உன்னோட ஷோகி பார்ட்னர் இல்ல, அவருக்கு எப்பவுமே நீதான் ஃபேவரட் ஸ்டூடெண்ட், அவர் இல்லாம உனக்கும் தனிமையா இருக்கும்ல அப்படின்னு கேட்பாங்க. ஷிகமாரு ரொம்பவுமே முக்கியமான விஷயத்துல இருந்து சில்லியான விஷயங்கள் வரைக்கும் நிறைய கத்து கொடுத்துருக்காரு. அதுல ஷோகியும் ஒண்ணு. நான் தனிமையா ஃபீல் பண்ணலன்னு சொன்னாலே நான் இதுக்கப்புறமாவும் சின்ன பையனோட்ட நடந்துக்க முடியாதுல, என் வயசுக்கு ஏத்த மாதிரி தான் நடந்துக்கணும், என்னால அழுதுகிட்டேவும் இருக்க முடியாதுல அப்படின்னு கேட்பான். குரணாயினால எதுவும் சொல்ல முடியாது. ஷிகமாரு லைட்டா சிரிப்பான். நான் எந்த ஒர்க் கொடுத்தாலுமே என்னடா இது தொல்லையா போச்சு அப்படின்ட்டு தான் போவேன், அதனாலேயே சின்ன பையனா ஏகப்பட்ட விஷயத்த சொதப்பி இருக்கேன், அப்பெல்லாம் காப்பாத்த அவர் தான் வருவாரு. ஒவ்வொருத்தங்களுக்கு அவர் டீச்சரா தெரியலாம், கொஞ்சம் வினோதமா கூட இருக்கலாம், ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் அவர் என்னோட ரோல் மாடல் அப்படின்னு ஷிகமாரு சொல்லும் போது குரணாய்க்கு ஒரு மாதிரி சந்தோஷமா இருக்கும். ஷிகமாரு அப்புறம் இது என்னோட டர்ன் அப்படின்ட்டு எந்திரிப்பான். குரணாய் அவங்களோட வயித்துல கை வைப்பாங்க. எப்ப அந்த குழந்தை இந்த உலகத்துக்கு வருதோ அப்ப அந்த குழந்தைக்கான ஒரு சென்சேவா அந்த குழந்தைய பாதுகாக்க வேண்டியது என்னோட பொறுப்பு அப்படின்பா. அதனால கூலான ஒரு பெரியவனா மாறணும் இல்லையா அப்படின்பா. சிரிச்சுட்டு குரணாய் தேங்க்ஸ் சொல்லுவாங்க. ஷிகமாரு அவங்க அப்பாவோட சேர்ந்து ஷோகி விளையாடுவான். செம டஃப் கொடுப்பாரு. ஆசுமா சென்சே மாதிரி இல்லாம நீங்க நல்லாவே விளையாடுறீங்க அப்படின்பா ஷிகமாரு. மூவ் வைக்கவும் ஷிகாக்கு என்ன கிளைமிங் சில்வரா அப்படின்ட்டு ஷிகமாரு கிட்ட கேட்கவும் இந்த பானை வெட்டுறக்கு வந்தா நான் என்னோட குதிரையை வச்சு வெட்டுவேன் அப்படின்பா. ஷிகாக்கு உன்னோட பானை
யானை எங்க ஓடினாலும் மந்திரியும் சப்போர்ட் பண்ணும் இல்லையா, அதுன்னு மட்டும் இல்லாம குதிரையும் இருக்கு, கஷ்டம்தான் அப்படின்பாரு ஷிகமாரு. லீக் ஷினோபிஸ ஷோகி பீசஸா கன்சிடர் பண்ணணும்னா நான் தான் அந்த குதிரை அப்படின்பா. ஷிகாகுக்கு புரியாது. ஆசுமா ஒரு தடவை என்கிட்ட சொன்னது அப்படின்பா ஷிகமாரு. உன்னோட பர்சனாலிட்டி அவனுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் போல அப்படின்பாரு ஷிகாகு. ஷிகமாரு கிட்ட அப்பனா ராஜா யாருன்னு சொல்லி கேட்பாரு. ஷிகமாருக்கு ஆசுமா கேட்டிருப்பார் இல்லையா ராஜானா யாருன்னு நினைக்கிறேன்னு சொல்லி, அந்த விஷயம் ஞாபகத்துக்கு வரும். ஹொக்காகேன்னு சொல்லி இருப்பா ஷிகமாரு. நானும் இப்ப வரைக்கும் அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தேன், ஆனா விஷயம் அது இல்ல அப்படின்பாரு ஆசுமா. அப்பனா வேற யாருன்னு ஷிகமாரு கேட்கவும், டைம் வரும்போது உனக்கே புரியும் அப்படின்னு இருப்பாரு ஆசுமா. அதை திங்க் பண்ணி பார்த்துட்டு லீஃபோட ஃபியூச்சரை சுமக்க போற சின்ன குழந்தைங்க தான் ராஜா அப்படின்பா ஷிகமாரு. பரவாயில்லையே நல்லா புரிஞ்சு வச்சிருக்கே அப்படின்ட்டு ஷிகாகு செக்மேட் வைப்பாரு. ஷிகமாருக்கு கடுப்பா இருக்கும். இன்னுமே ராஜாவை காப்பாத்துற அளவுக்கு உங்ககிட்ட பவர் இல்ல, நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ண அப்படின்பாரு ஷிகாகு ஷிகமாரு கிட்ட. நைட் ஆயிருக்கும். லீஃப் ஹாஸ்பிட்டல்ல காட்டுவாங்க. சக்குரா எப்ப பார்த்தா அவசரப்பட்டு ஓடுற அப்படின்னு திட்டும் போது, எனக்கு இதெல்லாம் தேவையில்லைன்பா, திரும்ப பேசாத அப்படின்னு மண்டையிலேயே தட்டுவா. அவனோட காயங்கள்ல அவன் உடம்புல ஆன சின்ன சின்ன காயங்கள் எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல, ஆனா அவனோட கை தான் அப்படின்ட்டு பாப்பா. ஏகப்பட்ட இடங்கள்ல உடஞ்சிருக்கு அப்படின்னு திங்க் பண்ணிட்டு ஹீல் பண்ணுவா. நருட்டோக்கு வலிக்கும். இந்த ஒரு ஜுட்சுவை நருட்டோவோட உடம்புனால தாங்க முடியல போல அப்படின்னு திங்க் பண்ணுவா சக்குரா. ஹொக்காகே ஆபீஸ்ல காட்டுவாங்க. சுனாடே காக்குஜுவோட உடம்ப எக்ஸாமைன் பண்ண சொல்லியிருப்பாங்க இல்லையா, அதுக்கான ரிப்போர்ட் கொடுத்துருப்பாங்க சீசுனே. காக்குஜுவோட உடம்ப அட்டாப்சி பண்ணதுக்கு அப்புறமா கம்ப்ளீட்டா வந்த ரிசல்ட் தானா இது அப்படின்னு சொல்லி சுனாடே கேட்கவும், இல்ல இன்னுமே அவங்க அதை ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணல அப்படின்பாங்க சீசுனே. என்னவோ ஒண்ணு சீக்கிரமாவே சூப்பர்வைஸ் பண்ண ஜோனினை கூப்பிட்டு இந்த ஒரு விஷயத்தை தெரியப்படுத்தணும் அப்படின்பாங்க சுனாடே. கக்காஷியும் யாமட்டோவுமான்னு சொல்லி கேட்பாங்க சீசுனே. அவங்கள அட்டாப்சி பண்ற இடத்துக்கு கூட்டிட்டு வா அப்படின்பாங்க சுனாடே. இதுக்கப்புறமா சாஸ்கே கிட்ட காட்டுவாங்க. சிடோரியை பிராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பான். 4 டம்மி டார்கெட்ஸ்க்கு முன்னாடி அவனோட கர்ஸ் மார்க்க பாதி ஆக்டிவேட் பண்ணுவான். இடத்த விட்டு அசைஞ்சிருக்கவே மாட்டான். 4 டம்மிகளோட தலையுமே வெட்டப்பட்டிருக்கும். அதாவது பிசிக்கலா டச் பண்ணாம சாஸ்கே அவனோட சிடோரியை வச்சு கட் பண்ண மாதிரி. இதுக்கப்புறமா ஒரோச்சிமாரோட கான்வர்சேஷனை காட்டுவாங்க. நருட்டோவோட டீம் காக்குஜு அப்புறம் ஹீடான கொன்னுட்டதா கேள்விப்பட்டுட்டு 2 பேருமே சந்தோஷப்படுவாங்க. அவங்கள வாழ விட்டா அக்காட்சுகியை சேர்ந்தவங்க சாவாங்க அப்படின்னு தானே நம்ம வாழ விட்டோம், அந்த ஒரு பிளான் நல்லாவே ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்ட்டு பேசிக்குவானுங்க. ஒரோச்சிமாரு அக்காட்சுகி இந்த விஷயத்த கனவுலம் கூட எதிர்பார்த்திருக்காது, ஒரே சமயத்துல 2 பேர் செத்துருக்கானுங்க அப்படின்ட்டு சிரிப்பான். இருந்தாலும் அவனோட 2 டைல்ஸ் இருக்கு, நம்மளும் நம்மளோட ஸ்ட்ரென்த் அதிகப்படுத்திக்கணும். இதுக்கப்புறமா ஒரு பையனை பத்தி ஒரோச்சிமாரு கேட்பான். கொஞ்ச நாள்ல கடைசியா ஒரு டெஸ்ட் வச்சிடலான்னு பிளான் பண்றேன், ஆனா என்னோட டேட்டாவை பொறுத்த வரைக்கும் அதுல எந்த பிரச்சனையும் இல்ல அப்படின்னு காபுட்டோ சொல்லவும், அதை தான் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்பா ஒரோச்சிமாரு. மனசுக்குள்ள ஃபைனல் ஸ்டெப்புக்கு போறோம், ஆனா இன்னொரு பலியாடு தேவைப்படுது அப்படின்னு திங்க் பண்ணுவான். இதுக்கப்புறமா காபுட்டோ கிட்ட எனக்கு ஒரு லேடி தேவைப்படுறா, எனக்காக அவளை போய் கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி கேட்பான். காபுட்டோ ஷாக் ஆயிட்டு அவளா அப்படின்னு சொல்லி கேட்பான். இதுக்கப்புறமா அட்டாப்சி ரூம்ல காட்டுவாங்க. சுனாடே அட்டாப்சி ப்ராப்பரா கம்ப்ளீட் ஆகல, இருந்தாலுமே இப்ப வரைக்கும் எக்ஸாமைன் பண்ணதுல ஒரு சில விஷயங்கள் கிடைச்சிருக்கு. அதுலயும் குறிப்பா நருட்டோவோட அந்த புது ஜுட்சுவை பத்தி அப்படின்பாங்க. யாமட்டோவும் கக்காஷியும் பாத்துக்கிட்டே இருப்பாங்க. சுனாடே இவன் எவ்வளவு அடி வாங்கினானே தெரியல, ஏகப்பட்ட டேமேஜ் அப்படின்பாங்க. கக்காஷி என்ன சொல்ல வரீங்கன்னு கேட்கவும், அவனோட எல்லா சக்ரா நெட்வொர்க்ஸ்லயுமே ஏகப்பட்ட அடி விழுந்திருக்கு அப்படின்பாங்க. இவனோட சக்ரா நெட்வொர்க்லன்னு சொல்லி கேட்பாரு யாமட்டோ. இப்படிப்பட்ட கண்டிஷன்லாம் நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு இருக்கு அப்படின்பாங்க. கக்காஷி வின் ஸ்டைல் ரசன் சுரிக்கன் இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா என்ன அப்படின்ட்டு ஷாக் ஆவாரு. சுனாடே இது ஒரு மனுஷனை தாக்குற மாதிரி இல்ல, இது ஒரு பாய்சன் மாதிரி வேலை செஞ்சிருக்கு. எல்லாமே சின்ன சின்ன அட்டாக்ஸ், மைக்ரோஸ்கோபிக் அட்டாக்னு சொல்லுவாங்க. அதாவது செல்லுலார் லெவல்ல டேமேஜ் பண்றது. நம்மளோட உடம்புல பிளட் செல்ஸ் தெரியும்ல எவ்வளவு சின்னதா இருக்கும், அதை கிழிக்கிற அளவுக்கு ஒரு பொருள் அட்டாக் பண்ணுச்சுன்னா அதை தான் பாத்தீங்கன்னா மைக்ரோஸ்கோபிக் அட்டாக் அப்படின்னு சொல்லுவாங்க. நருட்டோவோட இந்த வின் சக்ரா நேச்சர் இருக்கு இல்லையா, இந்த விஷயம் சின்ன சின்ன பிளேட்ஸா எண்ண முடியாத அளவுக்கான அட்டாக்ஸை வச்சிருக்குது, உடம்புல இருக்க ஒவ்வொரு செல்லையுமே அழிச்சிருக்கு அப்படின்னு சுனாடே சொல்லும் போது இல்லஸ்ட்ரேட் பண்ணி காமிச்சிருப்பாங்க. சிம்பிளா இந்த ஒரு விஷயத்தை பார்க்கும் போதே நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும் என்ன மாதிரியான ஜுட்சு அப்படின்ட்டு. யாமட்டோ திங்க் பண்ணவும், ஆமா பாய்சன் மாதிரி தான் ஏகப்பட்ட அட்டாக்ஸ் விழுந்திருக்கு, இதை கான்சென்ட்ரேட்டட் அட்டாக்னு சொல்லலாம் அப்படின்பாரு கக்காஷி. யாமட்டோ இந்த ஒரு ஜுட்சுனால இவனுக்கே இவ்வளவு பிரச்சனைனா இதை யூஸ் பண்ற நருட்டோக்கு அப்படின்னு சொல்லி கேட்பாரு. அதுதான் இங்க பிரச்சனை அப்படின்பாங்க சுனாடே. அப்படியா அப்படின்ட்டு ஒரு லுக் கூடுவாரு. சுனாடே கக்காஷி கிட்ட இதுக்கப்புறமா நருட்டோவை இந்த ரசன் ஷூரிக்கனை பண்ண வேணாம்னு சொல்லிரு அப்படின்பாங்க. அவ்வளோ சீரியஸா என்னன்னு சொல்லி யாமட்டோ கேட்பாரு. ரொம்ப மோசமா போகல, ஆனா அவனோட வலது கையில இதே அளவுக்கான பிரச்சனை இருக்கு அப்படின்பாங்க சுனாடே. நருட்டோ இந்த ஒரு ஜுட்சுவை மட்டும் கண்டினியூவா பண்ணிக்கிட்டே இருந்தானா சக்ராவை உருவாக்குற எபிலிட்டியவே இழந்துருவான் அப்படின்பாங்க. இதுக்கப்புறமா காக்குசு கூட பேட்டில் சண்டை போடும் போது ரசன் ஷூரிக்கன் எந்த அளவுக்கு டேமேஜை கிரியேட் பண்ணுச்சு அப்படிங்கிற விஷயத்த காட்டுவாங்க. யாமட்டோ அதை திங்க் பண்ணி பார்த்துட்டு அதிக பவர்ஃபுல்லான ஜுட்சுவா இருக்கும் போது அதுக்கேற்ற ரிஸ்க்கும் இருக்கு அப்படின்னு திங்க் பண்ணுவாரு. சுனாடே உடம்புல இருக்க செல்ஸ் உடம்போட சக்ரா நெட்வொர்க்ல இருந்து பிரிஞ்சிருச்சுன்னா என்னோட மெடிக்கல் நெஞ்சுட்சு ஸ்கில்ஸை யூஸ் பண்ணி கூட அவனை கியூர் பண்ண முடியாது, நருட்டோக்கு இந்த ஒரு விஷயத்த புரியும்படியா சொல்லுங்க அப்படின்பாங்க சுனாடே. இதுக்கப்புறமா காபுட்டோ கிட்ட காட்டுவாங்க. ஒரு வினோதமான இடத்துல நடந்து போயிட்டு இருப்பான். திடீர்னு ஸ்டாப் ஆயிட்டு இத்தனை விஷயங்களுக்கு அப்புறமாவும் அவளை கூப்பிடணுமா என்ன அப்படின்னு திங்க் பண்ணிட்டு இருப்பான். திடீர்னு பார்த்தா பெரிய பெரிய கிறிஸ்டல் நீடில்ஸ் மாதிரி ஒன்னு அட்டாக் பண்ணும் அவனை. அதே மாதிரியான கிறிஸ்டல் ஷூரிக்கன் ஷேப்லயும் அட்டாக் பண்ணும். இத எக்ஸாகனல் கிறிஸ்டல் ஷூரிக்கன் வைல்ட் டான்ஸ் அப்படின்பாங்க. அந்த அட்டாக்ல இருந்து காபுட்டோ மேல ஜம்ப் பண்ணி எஸ்கேப் ஆவான். இன்னும் நிறைய
நிறைய வரும். சக்ரா ஸ்கேல்பல வச்சு தடுப்பான். காபுட்டோ பின்னாடி போய் நிக்கவும் அந்த அட்டாக்ஸும் ஸ்டாப் ஆயிருக்கும். இது ஒன்னும் நல்ல விதமா வரவேற்கிற மாதிரி தெரியலையே கூரன் அப்படின்பா காபுட்டோ. கூரன் சிரிச்சுக்கிட்டே நீதானா காபுட்டோ, நான் எதிரின்னு நினைச்சிட்டேன் அப்படின்பா. காபுட்டோ வேணுக்குனே தானே பண்ண அப்படின்னு சொல்லி கேட்கவும் இல்லைன்பா. அது மட்டும் இல்லாம அவ்வளோ ஈஸியா சாகர ஒருத்தனை லார்ட் ஒரோச்சிமாருக்கு பக்கத்தால வச்சு பார்க்க எனக்கு பிடிக்காது அப்படின்பா. இதுக்கப்புறமா லீஃப் ஹாஸ்பிட்டல்ல காட்டுவாங்க. நருட்டோவோட ரைட் ஹேண்டுக்கு பெரிய கட்டு போட்டு விட்டுருப்பா சக்குரா. இதுக்கப்புறம் பெருசா கவலைப்படணும்னு அவசியம் இல்லை அப்படின்பா. நருட்டோ சக்குராக்கு தேங்க்ஸ் பண்ணுவான். சக்குரா நருட்டோ கிட்ட உன்னோட இந்த புது ஜுட்சு தேவைப்பட்டா மட்டும் யூஸ் பண்ணு அப்படின்னு சொல்லுவா. நருட்டோ அதை பத்தில கவலைப்படாத, என்ன பாத்துக்குதான் நீ இருக்கேன்னு சொல்லுவான். சக்குரா மெடிக்கல் நிஞ்சட்சுக்குன்னு ஒரு அளவு இருக்குடா, எல்லா விஷயத்தையுமே எல்லாம் குணப்படுத்த முடியாது அப்படின்பா. நருட்டோ அவனோட வலது கையில போட்டிருக்க கட்டை அவனோட இடது கையால தொட்டு பார்த்துட்டு இந்த ஒரு விஷயம்ல என்ன ரொம்பவுமே சந்தோஷப்படுத்துது, நம்ம ரெண்டு பேரும் சாஸ்கேக்கு பக்கத்தால போற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது அப்படின்பா. நருட்டோ கடைசியே சிரிப்பான். க்ளோசிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஏ ஷினோபிஸ் டிட்டர்மினேஷன் அப்படிங்கிற எபிசோட தான் நம்ம அடுத்து பார்க்க போறோம் அப்படின்பா நருட்டோ. இதுக்கப்புறமா ரிவீலிங் அகாட்சுகிஸ் சீக்ரெட்ஸ் அப்படிங்கிற எமர்ஜென்சி ஸ்பெஷலை போடுவாங்க. சக்குரா நியூஸ் ரிப்போர்ட்டர் மாதிரி இப்பா இன்னைக்கு ஒருத்தர் ரகசிய அகாட்சுகி ஆர்கனைசேஷனை பத்தி பேச வந்திருக்காரு அப்படின்பா. பார்த்தா யாமட்டோவா இருப்பாரு. அந்த ஆர்கனைசேஷன்ல மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்கன்னு சக்குரா கேட்கவும் ஒரிஜினலா 10 பேர் இருந்தாங்க. ஒரோச்சிமாரு இட்டாச்சி கூட சண்டை போட்டு வெளியேறிட்டான். மூணாவதா சாசோரி கிரானிச்சியோட சண்டை போட்டு செத்துட்டான். அப்புறமா ஹீடானன் காகுசு ஹீடான ஷிகமாரு தடுத்து வச்சிருக்கான். நருட்டோ காகுசுவை கொன்னுட்டான் அப்படின்ட்டு இது போக 4 பேர்த்தோட பேரு தெரியும் அப்படின்ட்டு இட்டாச்சி உச்சிஹா, கீசமே ஓஷிகாகே, டெய்டரா, அப்புறம் ஜெட்சு. மிச்சம் 2 பேர் மட்டும் தான் சஸ்பீஷியஸா இருக்காங்க, யாருன்னே தெரியல. அதுவுமே இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கு, சீக்கிரம் கண்டுபிடிச்சிருவோம். அவங்களோட கோல் மட்டும் என்னன்னு தெரிஞ்சு அதை ஸ்டாப் பண்ணிட்டோம்னா மொத்த இன்ஃபர்மேஷனுமே வெளியே வந்துரும் அப்படின்னு யாமட்டோ. சக்குரா வியூவர்ஸ் கிட்ட இவங்கள யாராவது நீங்க பாத்தீங்கன்னா உடனே ஹிடன் லீஃப்க்கு கான்டாக்ட் பண்ண சொல்லுவா. இதோட இந்த எபிசோட் முடியுது.